டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உணவே மருந்து, இதுதான் சித்த மருத்துவத்தோட கோட்பாடுன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கு அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களும் நம்ம சித்தர்களும் சரி, முன்னோர்களும் சரி சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்கள் குணமாகி நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதுல ஒண்ணுதான் இன்றைக்கு நம்ம மறந்து போன ஒரு விஷயம் அப்படின்னா, தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். வெற்றிலை பாக்கு போடுறது. சிலர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ வெத்தலை பாக்கு போட்டா அது உடம்புக்கு கெட்டது, சோகை வரும், ரத்த சோகை வந்துரும், கண்ணெல்லாம் வெளிரி போயிடும், படிப்பு வராது, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வெற்றிலை பாக்கு இந்த போட்டு இந்த தாம்பூலம் தரிக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ரகசிய முறை நிறையவே இருக்கு. இந்த வெற்றிலை அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் நம்ம உடல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். பெஸ்ட்டா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த வெற்றிலையை சொல்லலாம். ஜீரண சக்தியை நமக்கு அதிகரிக்குது. இப்போ நிறைய பேருக்கு இப்போ குழந்தை பிறந்த உடனே கூட நம்ம என்னன்னா ஒரு நாளைக்கு 10, 20 வெற்றிலை கூட சாப்பிடுவது நம்ம வழக்கத்துல இருக்கு. அந்த மாதிரி சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே முழுவதுமாக வெளியேறும். குழந்தைக்குமே வேற எந்த இன்ஃபெக்ஷனும் வராம இருக்கிறதுக்கு இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிலையை சாப்பிட்றோம். தலைவலி இருந்தாலோ, உடல்ல வேறு வலிகள் இருந்தாலோ, ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, வலிகள் அப்படின்னு சொல்லும்போது மூட்டுக்கள்ல ஏற்படக்கூடிய வலிகள். இதை சரி செய்யறதுக்கு வெற்றிலை ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி நம்ம வீடுகள்ல வெற்றிலை வளர்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வீட்டுக்கு அது கொடுக்குது. ஒரு நன்மையை தரக்கூடிய இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய தேவ கடாட்சம் நிறைஞ்ச மூலிகைகள் நிறைய இருக்கு. அதுல வெற்றிலையை நம்ம வீட்டுல வைக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அதே மாதிரிதான் பாக்கு, சுண்ணாம்பு இதையும் நம்ம பயன்படுத்தும் போதும் நமக்கு உடல்ல நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். சுண்ணாம்பு பொதுவாகவே நம்ம சாப்பிடும்பொழுது இந்த வெற்றிலை பாக்கோட வைத்து சாப்பிடும்பொழுது எலும்புகள், பற்கள் இது எல்லாமே வலிமையாகுது. இன்றைக்கு நிறைய பேருக்கு எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இல்லை போனோட டென்சிட்டி குறையிறது, எலும்புகள் தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் இது எல்லாமே ஏற்படுறது நமக்கு பார்க்குறோம். எலும்புகளோட வலிமை குறையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் டிஃபிஷியன்சி தான். அப்போ நம்ம இந்த சுண்ணாம்பு சத்தை வெற்றிலை பாக்கோட இந்த மூலிகையோட சேர்த்து சாப்பிடும்போது இயற்கையாகவே நம்ம உடல்ல நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் துவர்ப்பு சுவை. துவர்ப்பு சுவை அப்படின்னு சொல்லும்போது உடலுக்கு ஒரு தெளிவும் ரத்தத்தை சுத்திப்படுத்தவும் அறுசுவைகள்ல துவர்ப்பு சுவை நமக்கு பயன்படுது. இந்த துவர்ப்பு சுவையை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக உடல்ல பல மாற்றங்கள் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்போ வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இதனோட கிராம்பு, ஏலக்காய் இதுவும் நம்ம வைத்து சாப்பிடலாம். சின்னதா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இரவு நேரத்துல ஜாதிக்காயை வைத்து நம்ம தாம்பூலம் தரிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த மூலிகைகள் சேர்த்து சாப்பிடும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் வீரிய சக்தி அதிகரிக்கவும், ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய ஆண்களுக்கு 50 வயது 60 வயதை கடந்து இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்றது ஏற்படுது. புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அதில் வரக்கூடிய புரோஸ்டேட் கிளாண்ட்ல வரக்கூடிய கேன்சர் செல், டியூமர்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அப்போது அந்த மாதிரி ப்ரோஸ்டேட்டோமெகாலின்னு சொல்கிற கண்டிஷனோ, இல்லை அதில் மெலிக்னன்ட் செல்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குனாலும், டியூமர் செல்ஸ் டெவலப் ஆச்சுனாலும் நமக்கு நிச்சயமாக புரோஸ்டேட் கிளாண்டில் பிரச்சனைகள் நிறைய ஆண்கள் இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுப்பதற்கும் இந்த தாம்பூலம் தரித்தல் ஒரு முக்கியமான வழியாக தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதே மாதிரி பெண்களுக்கு மெனோபாஸ் டைம்லும் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறது, டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வலிகள், முதுகு வலியோ இல்லை கை கால் வலியோ இல்லை மசில் கிராம்ஸோ ஏற்படுறது இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வராமல் தடுப்பதற்கும் ஆரோக்கியமாக நம்ம இருப்பதற்கும் இந்த தாம்பூலம் தரிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு வழக்கமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுலேயுமே பார்த்தோம்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபருக்கு, மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்கள் இரவு நேரத்தில் கொஞ்சம் பார்க்க எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்க்க வைத்து சாப்பிடும்பொழுது மலச்சிக்கல் குணமாகிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த மாதிரி நம்ம தாம்பூலம் தரிச்சிட்டு வரும்போது நம்ம உடல்ல நிறைய பலன்கள் உண்டாகுது. அதாவது ஒரு நிறைய பேருக்கு பேசும்போது ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன், ஸ்டொமக்ல அல்சர் இருக்கு, வாயில ஒரு பேட் ஓடர் வருது அப்படின்னு சொன்னாலும் ஏலக்காய் வைத்து நம்ம பயன்படுத்துறது இது எல்லாம் தான்.
ஸோ அப்போ டைஜஷன்லேருந்து நம்ம உடலில் ரத்தம் சுத்திகரிக்கிறதுலேருந்து எலும்புகளோட வலிமை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம தாம்பூலம் தரிக்கிறது ஒரு முக்கியமான வழக்கமாக நம்ம வச்சிட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கொட்டைப்பாக்கு எல்லாமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. முக்கியமாக நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கு நமக்கு இந்த பாக்கு நம்ம பயன்படுது. பாக்கோட கடுக்காய், தாண்டிக்காய் சேர்த்து இல்ல திரிஃபலாவோட நம்ம பாக்கு சேர்த்து பயன்படுத்தும் போதும் நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். பாக்குக்குமே தோற்பு சுவை இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவாக இருக்கட்டும் இல்லை பிளட் ப்ரெஷர் குறைக்கவும் இது நமக்கு பயன்படுது. ஸோ இந்த பதிவில் தாம்பூலம் தரிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது, நான் மறந்த ஒரு முக்கியமான விஷயத்த திரும்ப நினைவூட்டல் மாதிரி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இதை பயன்படுத்தும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் நமக்கு குணமாகுது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.